வேஷம் மாறி சவுல் அந்த இடத்துக்கு போகிறான். அப்ப அவங்க போறது எப்ப? ராத்திரி. நல்லா கவனிச்சுக்கங்க. ராத்திரியில ரதத்துல போல, குதிரையில போல, சாதாரண ஒரு ராஜ ஸ்தானத்தில் இருக்கிற சவுல் வேஷம் மாதிரி ஒரு சாதாரண மனுஷனா அந்த இடத்துக்கு போறான். போகும்போது நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு அந்த குறி சொல்லுகிற பெண் கேட்கிறான். அப்ப சவுல் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இவங்களோட யுத்தத்துக்கு போகணும், நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டேனான்னு கேட்கணும். அப்படித்தானே கேட்கணும். அவன் போய் அங்கே போய் என்ன கேட்குறான் தெரியுமா? யாரை எழுப்பணும்னு சொன்ன சாமுவேலை எனக்கு சொல்லிட்டு போய் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். அந்த வசனத்தை நீங்கள் வாட்சி பாருங்களேன். இப்போ வாசிக்க வேணாம், வீட்டில் போய் வாட்சி பாருங்க. அப்போ அவளுக்கு என்ன செஞ்சுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. சாமுவேலா நீர் யாரு அப்படின்னு சொன்னபோது, ராஜா வேஷம் மாதிரி நீதான் இருக்கிறவங்களை போறான் குறி சொல்ல போற, என்னத்தை நீ சங்கரிச்சு போட்ட, இப்பவும் என் ஜீவனை நீ வாங்குவதற்கு, என் ஜீவனுடைய பிராணனை நீ வாங்குவதற்கு நீங்க வந்துட்டாயோ. 9ஆம் வசனத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். என் பிராணனுக்கு கண்ணி வைப்பது என்ன? என் ஜீவனுக்கு கண்ணி வைப்பது என்ன? ஏன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்தீர்? இல்ல, நான் ரொம்ப நெருக்கப்படுகிறேன். அவன் சொல்றான் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றான். 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். நல்லா கவனிங்க. இந்த காரியம் எந்த காரியம்? எந்த காரியம்? அவனுக்கு தேவை குறி கேட்கணும். ஒன்னும் சாமுவேல்கிட்ட குறி கேட்கணும், இல்லைன்னா நீ குறி சொல்லணும். இந்த காரியத்தின் நிமித்தம் உனக்கு பொல்லாப்பு என்ன செய்யாது, வராது என்று சொல்லி யார சொல்றான்? யார் பேர்ல சொல்றான்? இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். போய் குறி கேட்கிறோம், செய்வன வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால இதை என்ன செய்யணும்? நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா நீங்களாம் அப்படி செய்யறது மாதிரி எனக்கு தெரியுது. இயேசுவின் நாமத்தில் அதை என்ன செய்யணும்? அது அப்படியே நடக்கணும். எப்படி? ஒருத்தனுக்கு காலும் கையும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அது அப்படியே நடக்கணும். எப்படி? இயேசுவின் நாமத்தில். சவுல் சொல்றார், கர்த்தரின் பேரில் ஆணையிட்டேன், உனக்கு ஒண்ணும் வராது, கர்த்தரின் பேரில் ஆணையிட்டேன். ஆண்டவருடைய நாமத்தை எங்க பயன்படுத்தணும் தெரியாம ஒரு